ஸோ பையனுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 5:42 PM 30/6/2005 கோயம்புத்தூர்னு போட்டிருக்காங்க. இப்போது அவங்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0 டிகிரியில் உட்காருது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு வந்து டைம் நல்லா. சுஜாதா வந்துட்டிங்களாமா? வந்திருக்கேன் சார். ரைட், வந்துருங்க, வீடியோவில் வந்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டைம் நல்லா தெரியுது, இருந்தாலும் வந்து டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நல்லா தெரியுது எனக்கு. ஏன்னா நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கீங்க 5:42ன்னு அப்படின்னு. இப்போ வந்து என்னென்னா சொல்கிறாங்க வந்து 5:45 சொல்லுவாங்க. 5:42 எக்ஸாக்ட்லியாக இருக்கிறதுனால லக்னம் பார்டரில் இருக்குது. அப்போ லக்னம் வந்து தனுசு லக்னம் ஸ்டார்ட் ஆகி 0.22 டிகிரி கூட கிராஸ் ஆகலை. அப்போது அரை டிகிரி கூட வரல. அப்போ ஏறக்குறைய 1 நிமிஷம் தான் கணக்கு, 1.5 நிமிஷம் தான் கணக்காயிருக்கு. அப்போ இந்த 1.5 நிமிஷத்தை குறைச்சோம்னா விருச்சிக லக்னத்துக்குள்ளே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது பார்த்தா. அப்போ இந்த லக்னம் வந்து லக்ன சந்தி அப்படின்னு வந்தாவே என்ன அர்த்தம்னா வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு தொல்லை வந்து பிரச்சனைகள் வந்து வாழ்நாள் முழுக்க இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். லக்ன சந்தி, ராசி சந்தி, இந்த 2 சந்தியும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சந்தி. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லக்ன சந்தி வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இருக்கிறதுலே. ராசி சந்தி வந்து டேஞ்சரஸ்ஸு. எப்போ டேஞ்சரஸ்னால் புதனுடைய நட்சத்திரத்தினுடைய முடிவு டிகிரி மக நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப டிகிரியாக இருக்கும்போது தான் அது டேஞ்சரஸ்ஸு. மற்ற நேரத்தில் அது பரவாயில்ல கம்பேரிட்டிவ்லி. ஆனால் பட் லக்ன டிகிரி மட்டும் எப்பொழுதுமே வந்து ஸ்ட்ரகிளிங் கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். அதான் 2ஆம் கட்டான்னு சொல்கிற மாதிரி இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை அப்படின்னு அந்த சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் பட் நம்ம இந்த ஜாதகத்தை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். பார்க்கும்போது என்ன தெரியுது, லக்னம் பார்த்தீங்கன்னா 240.22 அப்படின்னுக்குது. அப்போ விருச்சிகம் முடிஞ்சு தனுசுக்குள்ளே அரை டிகிரி கூட கிராஸ் ஆகலை, 30 கூட கிராஸ் ஆகலை. அப்போ 30 கூட கிராஸ் ஆகும்போது இப்போ நம்ம ப்ராக்டிக்கலி நம்ம ஆளை பார்த்தோம்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மாற்றலாம் நேரடியாக பார்த்தா. இப்போ இவர் நேரடியாக நம்ம பார்க்க முடியல அப்படின்னு இருக்கிறதுனால வேறு வழியே கிடையாது. இவரை தூக்கி விருச்சிக லக்னத்தில் போட்டு தான் பலனை சொல்ல முடியும். ஏன்னா 5:42க்கு குழந்தை பிறந்திருக்கு, 5:43-4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 5:42 அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் 5:42க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே தவிர 5:42க்கு உள்ளே வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அந்த கணக்கில் பார்த்தா இதை விருச்சிக லக்னம் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். சரி, இப்போ விருச்சிக லக்னம்னு கணக்கு பார்க்கும்போது இப்போ ராசி கட்டத்தை பார்ப்போம். இப்போ ராசி கட்டம் வந்து அதான் தனுசு லக்னம் தான் காட்டும். அதுக்கு என்ன தெரியும் பாவம், இது பார்டரா இல்லையான்னு தெரியாது. கட்டம் போட்டோன்னே இந்த கட்டத்துக்குள்ளே ஊழறது தான் தெரியும். இப்போ வந்து கோயம்புத்தூரில் இப்போ பொள்ளாச்சி இருக்கீங்கன்னு வச்சுங்க. பொள்ளாச்சியில் வந்து மாசாணி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் கேரளா பார்டர் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து பார்டரில் இருந்து கேரளாவா தமிழ்நாடானா பார்டருக்குள்ளே இருக்கிறதுனால தமிழ்நாடு, பார்டருக்கு வெளியே இருக்கிறதுனால கேரளான்னு சொல்லுவோம். அந்த கணக்கு தான் இந்த லக்ன ஃபிக்ஸேஷன் கணக்கு. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது இப்போ லக்னாதிபதி செவ்வாய். இப்போ விருச்சிக லக்னம்னு நீங்கள் என்ன முடிவு பண்ணிங்க. விருச்சிக லக்னம்னு வரும்போது செவ்வாய் வந்து லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல வரார். அப்போ 5ஆம் இடத்துல உட்காந்துட்ருக்கார், ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். விருச்சிக லக்னம் 5ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குருவினுடைய பார்வை இல்லை உட்காந்துட்ருக்கார். அப்போ குருவும் ஒரு இடத்துல கெட்டு போயிருக்கார், செவ்வாயும் ஒரு விதத்தில் கெட்டு போயிருக்கார். நல்லா பார்த்துங்க. அப்போ இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி ப்ளஸ் 2ஆம் அதிபதி. அப்போ 2-5க்குரியவர், 2-5க்குரிய குருவும் 11ல் போய் உட்காந்து கெட்டிருக்கார், கேதுவோடு சேர்ந்துருக்கார். லக்னாதிபதியும் ராகுவோடு சேர்ந்து
5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். சந்திரனை பார்த்தீங்கன்னா அடுத்த யோகாதிபதி சந்திரன் திரிகோணாதிபதி. அவர் வந்து ஸ்திர லக்னத்திற்கு வந்து பாதகாதிபதினு கூட சொல்லுவோம். பாதகாதிபதியாக இருந்தாலும் திரிகோணாதிபதினு சொல்கிறதுனால திரிகோணாதிபதி பலமானவர் அப்படின்னு அர்த்தம். அந்த திரிகோணாதிபதி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ல் மறைகிறாரு. பட் மறைஞ்சாலும் பரவாயில்ல, சனியினுடைய பார்வையில் உட்காந்துட்ருக்கார். அப்போ சனி பார்வை படுறதுனால அந்த சந்திரனும் கொஞ்சம் கெட்டு கிடக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ சூரியன் பார்க்குறோம். அப்போ லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி அடுத்த யோகாதிபதி. அவர் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ல் போய் மறைகிறார். அதாவது லக்னம்னா விருச்சிக லக்னம்னு வச்சுக்கணும். நீங்கள் தனுசு லக்னம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் போகும். அப்போது விருச்சிக லக்னம்னு வரும்போது லக்னத்துக்கு 10க்குரிய சூரியன் 8ல் மறைகிறார். அப்போது 8ல் மறைகிறதுனால என்னாகும், இவருடைய தொழில் ஸ்தானம் வந்து மறைந்து இருக்கும் அல்லது சொல்லுவதற்குரிய ஒரு நிலை இருக்காது, எங்கேயோ இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நடக்கிற தசை வந்து சுக்கிரமகா தசையில் புதன் புத்தி ஆரம்பிச்சிருக்கு. சுக்கிரமகா தசை புதன் புத்தி. சுக்கிரன் வந்து 7க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் உள்ளவர். புதன் வந்து அஷ்டமாதிபதி. பட் 2 பேரும் சேர்ந்து லக்னத்திற்கு 9ல் உட்காந்துருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது சந்திரனுக்கு 12ல் சனி உக்காந்துருக்கார். அப்போ சந்திரனுக்கு 12ல் சனி உக்காந்தா 7.5 சனியில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது என்ன மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் ரீதியாக இவருக்கு வந்து செட்டப் ஆகலை, அது ரீதியாக தான் இவங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை சம்மந்தமாக கேட்பாங்கோ அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு ஒன்று வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னு இப்போ அவங்கக்கிட்ட இருந்து கேட்டுக்குவோம். படிச்சுட்டு இருக்காங்க சார். படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்க. ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கா அப்படிங்க சார். சொல்லுமா. ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கா அப்படிங்க சார். 3rd இயர் படிக்கிறா அப்படிங்க. சரி சரி. முடிச்சுட்டு உடனே வேலை கிடைக்குமாங்க சார், இல்லை மேலே படிக்கணுமா என்னன்னு கேட்குறேங்க. மேலே படிப்புக்கு இப்போ இவர் வந்து 3rd இயர் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கே வந்து 2028 ஜூனில் தான் வெளியே வருவார். கரெக்டா? இனி 1 இயர் படிக்கணுங்க சார். இப்போ 3rd இயர் ட்ரிபிள் இ படிக்கிறார் டிஇ. அதாம்மா 3rd இயர்னா இப்போ 26 விட்டு 27 ஜூனில் வருவார் வெளியே. ஆமாங்க சார். ஆமாங்க சார். கரெக்டா? ஆமாங்க சார். ரைட்டுமா. 27 ஜூனில் வருவார். வந்துட்டு அப்போ புதன் புத்தி முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அவருக்கு. டிகிரி வாங்கிறதுக்குள்ளே புதன் புத்தி வந்துடும். புதன் புத்தி வந்து ஜனவரி மாதம் எண்டில், ஜனவரி மாதமே வந்துடுது 2028. அப்போ 27 வரைக்கும் தான் புதன் புத்தி ஓடும். அதுக்கப்புறம் கேது புத்தி வரும். அப்போ சுக்கிரமகா தசை கேது புத்தி எங்கே இருக்குது? அப்போ கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக இவர் வெளியூருக்கு போனார்னா வேலை வாய்ப்புகள் உண்டு. அப்போ படிப்புன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவ்வளவா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். வெளிநாடு போற மாதிரி அப்படி ஏதாவது இருக்குங்களா? போகலாமா. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தசை வந்து கேது புத்தி வருது இல்லையா? அதனால கேது புத்தியில் வெளியே படிக்கிறதுக்கு கூட சப்போஸ் வெளியே படிக்கிற எம்எஸ் படிக்கிறாரு அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கேது புத்தியாக இருக்கிறதுனால. அதை முடிச்சுட்டு ஒன்று சூரிய தசையில் வந்து வெளிநாட்டில் வேலை செய்யறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரியன் தான் 8ல் மறைஞ்சு போயிட்டாரு ஜாதகத்தில். அப்போ சூரியன் 8ல் மறைஞ்சதுனால வெளிநாட்டில் வேலை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் கண்டிப்பாக நல்ல உத்தியோகத்துக்கு போவார், அது நிச்சயம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்க சார். இல்லை வேற கிரக அமைப்புகள் வந்து ஏதோ டைம் எப்படிங்க சார் இருக்குது? கரெக்டாக கேளுங்கம்மா. இல்லை அது ஏதோ இந்த சுக்கிர திசையிலேயே வந்து ஏதோ கல்யாணம் ஆகிற மாதிரி சின்ன வயசுலயே அந்த மாதிரி அமைப்பு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி ஆகுமா? வாய்ப்பே இல்லையம்மா. சரிங்க சார். சுக்கிர மகா தசையில புதன் புத்தி தானே நடக்குது. புதன் புத்தி வந்து துள்ளல் தான் இருக்கும். எகிரி குதிப்பாரு குழந்தை, சின்ன வயசு தானே. இப்போ அதனால குதிக்கிட்டோம், எவ்வளோ நாளும் குதிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல்யாணம்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாதும்மா. சுக்கிர தசைனாலே கல்யாணம் ஆகும்னு அர்த்தம் கிடையாதுமா. சுக்கிரன் வந்து இளமை வயசுல இருக்கு. அது ரொம்ப சின்ன வயசு தானே, 20 வயசு. அவனுக்கே தெரியும், அவன் படிக்கிற பையன் தானே, அவனுக்கே தெரியும். ஆமா. ஒரு வருஷம்
படிப்பே ஒரே ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனையா இருக்குங்கிற அப்படிங்க, அதனால கேக்குறேங்க. அது படிச்சு வந்து இவருக்கு வந்து படிப்பில் நாட்டம் கம்மி. ஏன்னு சரிங்க. கேட்டால் இவருக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இதே வந்து எனக்கு ட்ரிபிளிங் சார். ட்ரிபிள் இ படிக்கிறாரா? சரி, அப்போ ட்ரிபிள் இயில் மைண்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் இவருக்கு, ட்ரிபிள் இயில். ஆமாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இவர் வந்து ஏன்னா லக்னாதிபதி தான் ராகுவோட சேர்ந்துருக்காருல்ல. அப்போ லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்துருக்காரு, சந்திரனை வந்து சனி பார்க்குறாரு இல்லையா? அதனால் இவருக்கு வந்து அந்த படிப்பு வந்து ஆவரேஜ் தான் படிப்பு. பட் இருந்தாலும் நல்ல உத்தியோகத்துக்கு போயிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியூர் வாசம் போனார்னு வச்சுங்க, உத்தியோகத்துக்கு போயிடுவார். சந்திரன் ரீதியாக பார்க்கும்போது சந்திரனுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ அதுவும் ஒரு சிறப்பாக இருக்குது ஜாதகத்தில். ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது ஜாதகம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சார், சரிங்க. ஆமாம். என்ன ஒன்று இப்போ புதன் புத்தியாக இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பு எஸ்எம்எஸ் பண்ணினே இருப்பார் எப்போ பாரு. அது 1ஆம் கிளாஸ் குழந்தை கூட தான் பண்ணுது, அதே தான். கேமிங் விளையாடுவோம் அப்படிங்க. கேமிங் விளையாடுவேன், கரெக்டாக, நல்லது தான். புதன் புத்தி இல்லையா ஓடுது கேமிங், அது அடிக்ட் மாதிரி ஆகிடுவாங்க இல்லையா? விருச்சிக லக்னம், லக்னாதிபதி வந்து அதான் செவ்வாய் வந்து ராகுவோடு இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு டவுட்டுங்க சார், இது வந்து தனுசு லக்கணம் வராது, விருச்சிக லக்கணத்துக்கு தான் நம்ம பலன் சொல்லணும்பாங்க சார். அதான் காலையிலேருந்து வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். லக்னம் 0 டிகிரி. நீங்களே பாருங்களேன், தெரிஞ்சு தானே இவங்க டைம் மாற்றி கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த பையன் என்ன வேணும் உங்களுக்கு? சார் என் பையன் தாங்க சார். உங்கள் பையன் தானா? சரி, அப்போ தெரிஞ்சு தானே டைம் மாற்றி கொடுத்துருக்கீங்க. தனுசு லக்னத்தை போட்டு இவர் சொல்லுவோம், இவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம், அப்படி தானே உங்களுக்கு அந்த சிந்தனை? ஏன்னா அந்த சிந்தனை வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? போட்டதும் போட்டிங்க, ஒரு 3/4 மணி நேரம் கூட்டி போட்டுருந்தீங்கன்னா நான் தனுசு லக்னம்னு சொல்லிட்டே பண்ணியிருப்பேன். ஆனால் நான் சொல்கிற பலன் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதில் போட்டிருக்கிறது உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேங்க சார், ஜாதகத்தில் இருக்கிறது. என்னம்மா? ஜாதகத்தில் இருக்கிற பிறந்த டைம் அதை போட்டு நாங்கள் ஜாதகம் போட்டுக்கலைங்க, அந்த டைம் தாங்க சார் அனுப்பிச்சு விட்டேன். இல்லை இல்லை, அதுதான் நீங்கள் அந்த டைமில் கூட உங்களுக்கு வந்து லக்ன பார்டர்னு நல்லா தெரியுது. நீங்கள் பிறக்கும் போதே கரெக்டாக அந்த 1 டிகிரி கூட இல்லையே, ஒரு 1/4 டிகிரி தானே தாண்டி இருக்கு, பார்க்குறீங்கல்ல. இப்போ நான் இவனை வந்து எப்படி, இவன் வந்து உயரமாக லீனாக கொக்கு மாதிரி போயினே இருக்கானா? இல்லைங்க சார், உடம்பா பாடியா தான் இருப்பாங்க சார். ரொம்ப குண்டா இருக்காரா? ரொம்ப குண்டு இல்லைங்க, ஓரளவுக்கு பாடியா தான் இருப்பாங்க. ஹைட்டு நார்மல் ஹைட்டு இருப்பாங்க. ஹைட்டா இருக்காருல்ல? ஹைட் ஓரளவு ஹைட் இருப்பாங்க, ரொம்ப ஹைட் நார்மல். இப்போ தலை குஞ்சு மாதிரி பேசுறாரா, தலை நிமிந்த மாதிரி பேசுறாரா? ரொம்ப கூச்சல் சுபாவப்படுவானுங்க, பொண்ணுகிட்டையில பேசணும் ரொம்ப எல்லாத்தையும். அப்போ கண்டிப்பாக விருச்சிக லக்னம் தான், நோ டவுட் அட் ஆல். ஓ சரிங்க சார். ஏன்னா இந்த விருச்சிக லக்னத்துக்கு தான் இந்த அந்த எதிர்பாலின உணர்வு தெரியுதுனால தான் கூச்சமே வருது. பேச மாட்டாங்க. தனுசு லக்னம் தான் எதிர்பாலின உணர்வு வராது. ஓ சரி சரி. ஆனாலும் வந்து டெஃபினட்டாக விருச்சிக லக்னம் தான். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் குறைச்சி கூட போட்டு ஜாதகம் போடுங்க பாருங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். சரி சரிங்க சார், சரிங்க. கரெக்டாமா? வேற என்ன பாயிண்ட்ஸ் இதில் உங்களுக்கு? இதுதான் மெயின் கேட்கணும்னு. படிப்பு எப்படி இருக்கும், முடிச்சு வந்துருவானா? ஒரே முடிச்சிடுவான். படிப்புலாம் வந்து ஆவரேஜ் தான், ஒன்றும் ஆவலாம் கிடையாது. சரிங்க சார். ஏன்னா நட்சத்திரம் வேற அஸ்வினி நட்சத்திரம் இல்லையா? என்ன அஸ்வினி நட்சத்திரம் பெராக் பார்க்கும் கண்டிப்பாக. இங்கே இருந்து ஆணு அப்படி முட்டாய் கடையை முறைச்சி பார்க்குற மாதிரி பார்க்கும். என்ன அதுக்கு ஒன்றும் தெரியாது. பட் நாலேஜ் வந்து கோவம் தான் தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியாது இல்லையா, பேசிக்காக. அதனால் வந்து அவன் எஜுகேஷன் ஆவரேஜ் தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா சனி வந்து குருவை பார்க்குறாரு இல்லையா? சனி குருவை பார்க்கும்போது இப்போ 2ஆம் இடத்தினுடைய அதிபதியை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தினுடைய அதிபதியை பார்க்கும்போது கல்வியில் வந்து சின்ன சின்ன தடைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. மொல்லமாக 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணானா போதும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுங்க, அவ்வளோதான்.
சரி சரிங்க சார். ஆமாம், ஃபெயில் ஆகாமல் அரியர்ஸ் வைக்காமல் சக்ஸஸ் வந்துட்டானா பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு வந்து 2027 எண்டு 28 பிகினிங்கில் தான் கேது புத்தி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டானா பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஓ சரிங்க சார். ஆமாம், அதுக்கு தாண்டி கேது புத்தி ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, சரி. டெஃபினட்டாக ஃபைனல் இயர் ஃபெயில் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஓஹோ. ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகம் பண்ண முடியாது. அப்படி ஃபெயில் ஆனால்னா கேது தசை ஃபுல்லாக இவன் மண்டை காயுவான். அதுக்கப்புறம் சூரிய தசையில் போய் கொஞ்சம் மறுபடியும் படிக்க வச்சு மறுபடியும் சுதந்திர புத்தி செவ்வாய் புத்தியில் தான் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதனால் வந்து படிப்பு மட்டும் 40 மார்க் வாங்கினாலும் பாஸ் ஆகிட்டா போதும்பான்னு சொல்லிடுங்க. சரி சரிங்க சார். ஆமாம், பட் ஜென்ரல் அவேர்னஸ்லாம் நிறைய இருக்குது பையனுக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இருக்குங்க சார். ஆமாம், அது நிறைய இருக்குது. ரொம்ப அலர்ட் இருக்குது, ரொம்ப ஷார்ப் மைண்ட் இருக்குது, ரொம்ப இரட்டை காமெடி வந்து நிறைய பண்ணுவார். காமெடி பண்ணுறாரா? இல்லை, நம்ம சோகமா இருந்தாலே அவன் பேசுனா நம்மளுக்கு அதெல்லாம் போயிருங்க, அந்த மாதிரி பேசுவானுங்க. அப்போ இது அது அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் 2 விருச்சிக லக்னம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. சரிங்க சார். ஓகே, ரைட்டுமா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ரைட், இந்த ஜாதகத்தில் வேறு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா பார்க்குறவங்களுக்கு? இல்லைன்னா அடுத்தது போயிடலாம் டக்குன்னு. ஓகேங்களா?